வெல்கம் டு அம்மா வீட்டு சமையலில். இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் வச்சு ரசம் தான் வைக்க போகிறேன். நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இது போல் எடுத்துக்கணும். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா இது போல் சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். கூடுமான வரையும் ஒரு பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கணும். நான் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் தேவையில்லை, கத்திரிக்காய் கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஒரு சின்ன தக்காளி எடுத்து இது போல் வதந்து விட்டு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ அந்த ரசத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு பல், ஒரே ஒரு சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா இந்த இடிக்கட்டையில் வச்சு இடித்து எடுத்துக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வேக வச்சிடணும். கத்திரிக்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்து வச்சுட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்கணும். தக்காளி கத்திரிக்காயெல்லாம் மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கத்திரிக்காயை மசிச்சுக்கணும். தக்காளி இது கூட போட்டு இதையும் நல்ல ஒரு முறை இது போல் மசிச்சு விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் வதங்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சுட்டு தக்காளியும் இந்த கத்திரிக்காய் கரைக்கதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம நார்மலாக ரசம் வைப்போமே அது போல் தான் இந்த கத்திரிக்காயை வேக வச்சு மசிச்சுக்கணும். கொஞ்சமாக எப்போவும் நம்ம ரசம் வைக்கிற அளவுக்கு புளி எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி புளியையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த ரசம். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் கத்திரிக்காய் ரசம். நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு வடகம், வத்தல், உருளைக்கிழங்கு வறுவல் இது போல் எது இருந்தாலும் விட்டுட்டு சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரசம். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.